எல்லாரும் முதல்ல உங்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறோம். என்ன அப்படின்னா 8 மாசம் கஷ்டப்பட்டதுக்கு எங்களுக்கு இப்பதான் யூடியூப்ல இருந்து முதல் வருமானம் வந்திருக்கு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த காசை எடுத்துக்கொண்டு எங்க அப்பா அம்மா கொண்டே கொடுத்தோம். எங்க அப்பா அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நம்ம விவசாயம் பண்ணி முதல்ல அந்த 2 நெல்மணி எடுத்து நம்ம பூமி தாய் நம்ம கடவுளுக்கு தான் கொடுத்துட்டு தான் நம்ம அறுவடை பண்ணுவோம். நீங்க இந்த காசை உங்க கடவுள்கிட்ட கொடுத்து நீங்க அதுக்கப்புறம் எடுத்துக்கங்க அப்படின்னாங்க. எங்க கடவுள் யாருன்னு பார்க்கும்போது நீங்க தான். எங்க பார்வையாளர்கள் தான், எங்க வியூவர்ஸ் தான், எங்க சப்ஸ்கிரைபர்ஸ் தான் எங்களுக்கு கடவுள். இந்த 8000 ரூபாய் உங்கள்கிட்ட கொடுக்குறோம் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு எங்களால புண்ணியத்தை சேர்த்து கொடுக்க முடியும். உங்க காசுல, உங்க மூலியமா வந்து இந்த காசுல இன்னைக்கு சமைச்சு முதியோர்கள் கொண்டே கொடுக்க போறோம். அவங்க ஒரு நேரம் வயிறார சாப்பிட்டு வயிறார நிறைஞ்சு நெஞ்சார்ந்து வாழ்த்துனாங்க அப்படின்னா உங்களையும் உங்க குடும்பத்தையும் தான் சாரும். எங்க வீடியோலாம் யாரெல்லாம் பார்த்து லைக் பண்ணிடுவோம், டிஸ்லைக் பண்ணவங்க, கமெண்ட் பண்ணவங்க, ஷேர் பண்ணவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே இந்த புண்ணியமை சேரட்டும் அப்படின்னு எங்க விசிடி சார்பாக கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். மீண்டும் ஒரு முறை சொல்றோம், எங்க விசிடி சார்பாகவும் எங்க விசிடி குடும்பத்தின் சார்பாகவும் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். நன்றி. பெரிய கல்லே இழுக்க முடியல. கூட்டம் இருக்குமா? சாதத்துக்கு உப்பு, நிறைய பாசக்கார அக்காலாம் சொன்னாங்க, மிளகா அரைக்கும் போது மிளகாய் ஊற வச்சு அரைப்பா, நல்லாயிருக்கும், அரைக்கிறது வசதியாக இருக்கணும். அது மாதிரி இன்றைக்கி நான் ஊற வச்சு தான் அரைக்க போகிறேன். இந்த கல் வந்து எங்கள் பாட்டங்காலத்து கல். அப்போக்கெல்லாம் எங்கள் குடும்பத்தில் 40 பேருக்கு இந்த கல்லில் தான் அரைச்சி எங்கள் ஆயெல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம 120 பேருக்கு அரைச்சிக்கிட்டு இருக்கிறேன். நான் மிளகா அரைக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய் சாந்து, உப்பு, நல்லெண்ணெய், பட்டை வகை, கறிவேப்பிள்ளை, புதினா, சின்ன வெங்காயம்,
பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, தக்காளி, மஞ்சள் சாந்து, இலை வெள்ளாட்டங்கறி, கல்லுப்பு, தண்ணி, மிளகாய் சாந்து, சீரக சாந்து, சோம்பு சாந்து, மல்லி சாந்து, தண்ணி, நீங்க கொடுத்த காசுல பாரம்பரியமான முறையில் ஆரோக்கியமான சாப்பாடு, செம்ம விருந்து. நல்லா ருசியாக இருக்குது சாப்பாடெல்லாம்.